ஹலோ பீப்புள், வெல்கம் பேக். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஏஐ வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏஐ ஃபியூச்சர்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏஜென்டிக் கோட் க்ரியேஷன் அண்ட் ஆல்சோ ஏஜென்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டகிரேஷன். ஸோ இதுக்கு நான் என்ன ஐடி யூஸ் பண்ணுறேன்னா, ஆன்டிகிராவிட்டி, கூகுளோட ஆன்டிகிராவிட்டி ஐடி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். antigravity.google இருந்துட்டு நீங்கள் விண்டோஸ்க்கோ இல்லைனா உங்கள் சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு 2 வெர்ஷனாக இருக்குது, லைக் 2 ஃபியூச்சராக இருக்குது. ஸோ ஆன்டிகிராவிட்டி 2.0 ஒன்று இருக்குது, ஆன்டிகிராவிட்டி ஐடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரெண்டையுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஆன்டிகிராவிட்டி ஐடிங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதில் எடிட்டர் வந்து இன்பில்ட்டாக வந்துடும். பட் ஆன்டிகிராவிட்டி 2.0ங்கிறது ஃபுல்லி வைப் கோடர்ஸ்க்கு அந்த மாதிரி ஜஸ்ட் ப்ராம்ப்ட் பேஸில் மட்டுமே டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஐடியே யூஸ் பண்ணிக்குவோம். பட் இருந்தாலும் 2.0வில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வியூபிலிட்டிக்காக, ஸோ ஆக்சசபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம், அதனால அதையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்கள் சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி விண்டோஸாக, மேக்ஓஎஸ், லினக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு நீங்கள் இங்கே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் குயிக் செட்டிங்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போக எடிட்டர் செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ யூசர் செட்டிங்ஸில் இங்கே நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஆக்சஸோ இல்லைனா சாண்ட் பாக்ஸரோ எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்கள் மாடலோட யூசேஜ், உங்கள் கிரெடிட் யூசேஜ் வந்து இங்கேயும் வந்து ஷோ ஆகிடும். ஸோ இதுவும் ஒன்று. ப்ளஸ் இது போக அடுத்தது கஸ்டமைசேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு தகுந்த கஸ்டமைஸ் ரூல்ஸ் அண்ட் ஆல்சோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பில்ட் வித் கூகுள் ப்ளகின்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸும் ஆகிறது மட்டும் இல்லாமல், பட் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட்டு கைடடு டூல்ஸும் ப்ளகின் மாதிரி இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ வெப் கைடன்ஸ்க்கு இப்போது ஒவ்வொரு டைமுமே நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போது சிஎஸ்எஸில் ஆங்கர் இஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கும். அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு பொசிஷன்டு பாப்போவர் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே வந்து இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இந்த ப்ளகினில். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்ற ஏஜென்ட்ஸில் வந்துட்டு லைக் அது வந்து பீரியாடிக்கலாக வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. லைக் அது ஒரு அவங்களுக்குன்னு தனி ஷெடியூல் இருக்கும். 3 months ஒன்ஸ் ஆர் 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இது கூகுளே டெவலப் பண்ணுறதுனால அந்த வெப் ரிசோர்ஸும் கூகுள் க்ரோமே வந்து இப்போது எக்ஸ்டென்சிவாக வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த வெப் ரிசோர்ஸஸும் அவங்க டீமுமே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ப்ளகின்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்று. ஸோ இதில் எடிட்டர் செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் மாற்றி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட், இப்போ நம்ம அடுத்ததாக ஆன்டிகிராவிட்டி ஆப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஆன்டிகிராவிட்டி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணது இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதுலேயும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு இங்கே சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் இந்த சைட் பேனல் ஹியர். ஸோ இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் ஏஜென்ட் செட்டிங்ஸ் இங்கேயுமே ஒருக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு மாடல்ஸ் யூசேஜ் வந்து ஷோ ஆகிடும். ஸோ டெலிமீட்டர் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். தென் அதர் திங்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஃபார்வர்டு. ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் டைரக்டரியில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் என்னென்னா இதுதான், ஜாப் போர்ட். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ரெகுலராக க்ரியேட் பண்ணுற மாதிரியே ஒரு இ-காமர்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டு டூ கைண்ட் ஆஃப் ஆப்போ பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஃபுல் எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஜாப் போர்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதில் ஏஐ ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இடம் கொடுக்குது. ஆனால் இது இ-காமர்ஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு இன்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு டேஷ்போர்டில் அட்மின் வியூக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணியிருக்க முடியும். மற்றபடி அதில் ஃபுல்லாகவே வந்து ஏஜென்டிக் ஃபியூச்சர்ஸாக வந்து எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இல்லைன்னா ஒரு யூஸர் வந்துட்டு கார்ட் ஆட் பண்ணுவாங்க, ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸு அண்ட் தென் சப்மிட்டு அண்ட் தென் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆல்சோ பியூர்லி கால்குலேஷன், ஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் தென் ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் இதை வச்சு டிஃப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம்.
பட் இந்த ஜாப் போர்டில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் உதாரணத்துக்கு ரெஸ்யூம் பார்சிங் பண்ணலாம். ரெஸ்யூம் பண்ணி பார்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டடாக இமெயில்ஸ் வந்து பேக் எண்டில் சென்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே ஆட்டோமேஷன் தான். ஸோ இன்னும் போக போக என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஸோ இந்த ஜாப் போர்டில் வந்துட்டு என்னென்னா ஒரு இன்டர்னல் ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சிம்பிள் தான், லிங்க்டின் இண்டீட் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வெப்சைட்டில் கரியர்ஸ் பேஜ் க்ரியேட் பண்ணாங்கன்னா எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், ரெக்ரூட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கேண்டிடேட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ இப்போதைக்கு வெறும் டாக்குமெண்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான ஃபீச்சர்ஸ், சர்ச் அண்ட் டிஸ்கவரிங் வித் ஃபில்டர்ஸ், மூவிங் ஃபார்வர்ட், ட்ராக்கிங் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் ரிசீவிங் ஆட்டோமேட்டட் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு வரும்போதும் அவங்க அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா, இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்டு மூவ் ஆகிருக்காங்களா என்னங்கிறதும் இமெயில் மூலிமா ஆட்டோமேட்டடாக சென்ட் பண்ணிடுவோம். இதுவே ரெக்ரூட்டர்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க ஜாப் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், பப்ளிஷ் பண்ணிக்கலாம், ஆர்ச்சிவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்க ரெஸ்யூமை வந்து கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூமை ஏஏ பார்சியூம் பண்ணி ஒரு ரேங்க் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ராஜெக்ட் கோல்ஸ் வந்துட்டு மெயினாகவே அதுதான். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட்டும் பண்ணுறோம், ஏஐ இன்டகிரேட்டும் பண்ணுறோம், இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பேக் எண்டும் 2 சர்வீஸாக பிரிச்சிருக்கேன், ஃப்ரண்ட் எண்டும் 2 சர்வீஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ரெகுலராக பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ரோல் வச்சு நம்ம ரெண்டுமே பிரிக்கலாம். ஒன்லி வென் இன் கேஸ் யூஐ வந்து ஒரே மாதிரியே இருக்கும்போது, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு அட்டண்டன்ஸ் இருக்குது அப்படின்னோம்னா, ஒரு அட்டண்டன்ஸ் லாகின் இருக்குது அப்படின்னோம்னா, அதில் அட்மினுக்கும் அட் த சேம் டைம் யூசர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு சில வேறுபாடு இருக்கும். அட்மினுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் வரும், ஆனால் இதுவே வந்து யூசர்ஸுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர் இருக்கிற மாதிரி ஒரு லாக் என்ட்ரி மாதிரியோ, ஏன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஒரே ஆப்பில் வந்து ரோல் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் இதில் வந்து டோட்டலாகவே ஸ்க்ரீன்ஸே மாறப்போகுது, ஆக்ஷன்ஸே மாறப்போகுது அப்படிங்கும்போது 2 ரெபாசிட்டரியாக வந்து பிரித்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நான் யூஸ் பண்ண போகிற டெக் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னம்னா, ரியாக்ட் வித் டைப்ஸ்கிரிப்ட். ஸோ டைப்ஸ்கிரிப்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு நம்ம டெவலப்மெண்ட் டைம்லேயே எரர்ஸ் வந்து லைக் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கம்பைல் ஆகும்போதே வந்துட்டு நம்ம தப்பான டைப் கொடுத்துருக்கோமா, இன்வோக் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டெவலப்மெண்ட் டைம்லேயே கம்பைலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கீமேட்டிக் டெவலப்மெண்ட் மாதிரி தான். ஸோ அதுக்காக டைப்ஸ்கிரிப்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒயிட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் அது ஸ்பீடாக இருக்கும். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அண்ட் ஷாட்ஸின் ஃபார் ப்ரீ பில்ட் காம்பனன்ஸ். ஸோ நம்ம புதுசாக எந்த காம்பனன்ஸும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் காம்பனன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதை எடுத்து நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். React router for page management, page navigation, Redux for state management, Tanstack query for API calling and caching, ஸோ Zod for schema validation, React hook forms for form management. ஸோ இதெல்லாம் என்னென்ன ஒவ்வொன்றா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே சொல்கிறேன், ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணும்போது சொல்கிறேன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இனிஷியலாக இந்த கேண்டிடேட் போர்ட்டல் வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டிடேட் போர்ட்டலில் வந்துட்டு அதே தான் நான் முன்னாடியே சொன்னது, இது கொஞ்சம் டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஸோ ஏஜென்ட்டுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது சும்மா 5 லைன்ஸில் கொடுத்துட்டோம்னா அது ஓவராக ஹாலுசினேட் ஆகி லைக் அன்ரிலேட்டட் ஃபியூச்சர்ஸ் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். அதனால வந்து இதில் நம்ம டெஃபினிட்டிவாக ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரியே க்ரியேட் பண்ணி ஸ்க்ரீன் வைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்து ஆக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா அங்கே சொன்னதே தான். அவங்க இதை பேஸ் பண்ணி ஃபில்டர் எல்லாம் பண்ணிக்கலாம். சேலரி, லொக்கேஷன் இதெல்லாமே. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக போட்டிருக்கேன், பட் இதுக்கு மேலேயும் வரும். ஸோ அண்ட் தென் லேண்டிங் டேஷ்போர்டில் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு ஹீரோ பேஜ் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அண்ட் தென் ஒரு குளோபல் சர்ச் பார், அப்புறம் அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும். லைக் இது வந்து என்னென்னா கிளாஸ் டோரே வந்து இதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணது தான். மொபைல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆப்டிமைஸ்டாக வந்து ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், ஜாப் லிஸ்டிங் வந்து எப்படி அதே மாதிரியே ஷோ ஆகணும். கரஸில் வந்து இங்கே சொல்லவே இல்லை, 40% மட்டும் ஆக்கியபை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்ச் பார் இருக்கும், அண்ட் தென் ஃபில்டர்ஸ், அண்ட் தென் அலாங் வித் த ஜாப் லிஸ்டிங்ஸ். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. சர்ச் ஃபில்டர்ஸும் இப்போதைக்கு மினிமலாக இது மட்டும் இருந்தால் போதும். மூவிங் ஃபார்வர்டு ஆத்தென்டிகேஷன் பார்த்தோம்னா இது ரெகுலராக இருக்கிறது தான். நேவிகேஷன் பார், அண்ட் தென் லாகின் பண்ணால் ப்ரொஃபைல் மெனு, இல்லைன்னா லாகின் சைன் அப் பட்டன், அண்ட் தென் 3 டைப்ஸ் ஆஃப் லாகின், கூகுள், லிங்க்டின் அண்ட் இமெயில். ஸோ அடுத்தது ஆன்போர்டிங் பேஜில் அதே மாதிரியே தான். ஒருத்தவங்க ஃபஸ்ட் இனிஷியலாக சைன் அப் பண்ணுறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ரெஸ்யூம், அண்ட் தென் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே. ஏன்னா அவங்க ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இதை இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், அதனால இது வந்து ஆப்ஷனலாக போட்டிருக்கோம்.
ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், போர்ட்ஃபோலியோ அண்ட் சோஷியல் லிங்க்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒன்று. அடுத்தது ஜாப் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்துட்டு அதே தான் ஜாப் ஆக்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும். லைக் ஒரு ஜாப் கார்டில் வந்துட்டு இமீடியட் அப்ளைங் இருக்கும், இல்லைனா சேஃபாக லெட்டர் இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஜாப் வந்து டீட்டெயில்டாக வியூ பண்ணி அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே நம்ம ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிளிக்கிங் ஆன் எவ்ரி ஜாப் கார்டு ஷுட் அப்டேட் த ப்ரௌசரோட ப்ரௌசரை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரௌசரோட ஐடியும் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அண்ட் தென் வந்து இன்னும் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஈச் ஸோ இப்போ டக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் ஞாபகம் வந்துச்சு, அதையும் கொடுத்துரும். ஸோ தட் இதுவே வந்து யாருக்காவது ஃப்யூச்சர் ஜாப் வந்து இதாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட இதேவே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி அந்த ஜாபுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடி இருக்கும், அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட் முக்கியமான இது இருக்கும். ஸோ லிங்க்டின் இதில் எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே பார்த்துருவோம் அப்படின்னம்னா ஒரு கஸ்டமைஸ்டு இது இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் இருக்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது போக வந்து அந்த ஜாபுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் வேணுமா, இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் டைம் வந்து இந்த ஷிஃப்ட் இருந்தால் ஓகேவா, கம்பேட்டபிள் தானா, அந்த என்ன ஃபர்தர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் ப்ரொவைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கஸ்டம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டினியர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பீரியட், டிசபிலிட்டி டிக்ளரேஷன் இதெல்லாமே வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு வெப் ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது ஒரு டெவலப்பர் என்னென்ன திங்க் பண்ணுவானோ அது எல்லாமே வந்து ரெக்ரூட்டரும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்க திங்க் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு விஷுவலாக ஷோ பண்ணிடுவோம். ஸோ அது என்ன ஃபீல்டு டைப்பு, அது என்ன லேபிள் வைக்கணும், அது ரெக்வயர்டாக வைக்கணுமா இல்லைனா ஆப்ஷனலாக இருக்கணுமா, வேலிடேஷன் ரூல்ஸ் என்னென்ன வைக்கணும், லைக் அது என்ன ஒரு இமெயில் ஃபீல்டா இல்லைனா ஃபோன் நம்பர் ஃபீல்டா, அதுவும் ஒன்று. ப்ளஸ் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, டிஃபால்ட் வேல்யூ அதுக்கு ஏதாவது சூஸ் பண்ணி வைக்கணுமா, லைக் டிஃபால்ட் ஜாப் லொக்கேஷன் வந்து இதுதான், அவங்க வேணும்னா ப்ரெஃபரபுளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ரெக்ரூட்டர் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வியூ தான் ஆகும். ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது வியூ ஆகும், அதை க்ரியேட் பண்ணுறது ரெக்ரூட்டர் தான் க்ரியேட் பண்ணுவாங்க, ஜாப் க்ரியேட் பண்ணும்போதே க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை தான் இதில் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே டிக்ளரேஷன் ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு அவங்க தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலாக இது எல்லாமே கரெக்டாக நான் ட்ரூத்ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஜாப் பிளாட்ஃபார்ம்லையுமே இருக்கிறது. அதே டெம்ப்ளேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ மை அப்ளிகேஷன்ஸ் அவங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் மை அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு பேஜில் க்ரியேட் ஆகிடும். அதில் வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரித்து பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஜாபோட ஃப்ளோவில் வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். அப்ளைடு, இன்டர்வியூ ஷெடியூல்டு, ஆஃபர் எக்ஸ்டெண்டட், ஆஃபர் அக்செப்டட், ஆஃபர் ரிஜெக்டட், வித்ட்ரான், ரிஜெக்டட். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்டு கன்ஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டிராஃப்ட்டுக்கு மூவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனை டிராஃப்ட்டில் வச்சுக்கலாம், ஆனால் வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா வி கான் கோ பேக் டிராஃப்ட். அண்ட் தென் வித்ட்ரா அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இன்டர்வியூ போகிற முன்னாடியே அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெக்ரூட்டராக கால் பண்ணி தான் அவங்கள இன்ஃபார்ம் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்பாட் இது அப்ளிகேஷன்லையுமே இருக்கிறது தான். ஸோ இதுவே வந்து பார்த்துட்டோம்னா இது மினி சிஸ்டம் டிசைன் மாதிரி தான். லைக் அதாவது என்னென்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆப், ஒரு பிகினர், லைக் ஒரு ஸ்டார்டர் அந்த மாதிரியான ஒரு ஆப் வந்து சொல்லிக்கலாம். அதாவது என்னென்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்துட்டு இன்டெப்த்தாக நிறையா இருக்குது, நிறையா பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து யார் யாருக்கு காட்டணும், என்னென்ன ரோலுக்கு காட்டணும், யூசர்ஸ் எல்லாம் அவங்க காமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை இமீடியட்டாக டெலீட் பண்ணணுமா, இல்லை யூசரே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணி அதை மார்க் ஆஸ் டெலீட்டுன்னு கொடுக்கணுமா, இல்லைனா மார்க் ஆஸ் ரீடுன்னு கொடுக்கணுமா. ஸோ அந்த மாதிரியான நிறையா திங்கிங்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம மோஸ்ட் ஆஃப் திங் வந்து ஏகிட்டே கொடுத்துருவோம். இதில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். யூசர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ரீட் ஆர் அன்ரீட் பண்ணிக்கலாம். மார்க் ஆல் ஆஸ் ரெட், கிளியர் ரீட் நோட்டிஃபிகேஷன்ஸ், கிளியர் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் ரோல் பேஸஸ் செக்ரிகேஷனில் எதுவும் வர தேவையில்லை. பிகாஸ் ஒரு கேண்டிடேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளவுதான். ஸோ அதை மட்டுமே நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ப்ளஸ் ஆல்சோ அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எவ்ரி 5 minutes ஒன்ஸ் எப்படி நம்ம ஜிமெயில் வந்து செக் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து செக் பண்ணால் போதும். லைவ் நியூ மெயில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போலிங் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ இதே வந்து என்டர்பிரைஸ் ஆப்னா வந்து கனெக்ஷன் வந்து எஸ்எஸ்சி கனெக்ஷன் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் லாட் சர்வர்ஸ். அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆனாலுமே புது பாட் மூலிமா இல்லைனா புது ஆப் இன்ஸ்டன்ஸ் மூலிமா அது ரீகனெக்ட் ஆகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. பட் நம்ம இங்கே ஒரு இன்டர்னல் ஆர்கியூ பண்ணுறதுனால இங்கே 5 minutes கேப் வந்து அந்த பிட்ஃபால் வந்து வச்சுருக்கோம். ஸோ யூஐ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் கோட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து ஒரு
புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தட் இதையும் பேஸ் பண்ணி அது டெம்ப்ளேட் மாதிரி எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னா டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ பண்ணணும், ஃபார்ம் பேஜஸில் வந்து மேண்டட்ரி ஆர் ரெட் ஆஸ்டரிஸ்க்கு ஷோ பண்ணணும். அண்ட் தென் சப்மிட் பண்ணும்போதுட்டு லோடிங் சிம்பிள்ஸ், அப்ளை சேவ் சப்மிட் இதெல்லாம் கொடுக்கும்போது லோடிங் சிம்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ லே அவுட் வந்துட்டு ரெஸ்பான்சிவாக இருக்கணும். கோடிங் கன்சிஸ்டன்சின்னு பார்த்துட்டோம்னா கோட் வைஸ். ஸோ இதெல்லாமே ஆப் வைஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், இது வந்து கோட் வைஸ். ஸோ நம்ம ஃபுல்லாகவே டைப் ஸ்கிரிப்ட் போடுறதுனால இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம். ஒவ்வொரு ப்ராப்ஸுக்குமே ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே வந்து டைப் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணிடுறோம். ஈனம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அங்கங்கே. ஆப் அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு இப்போது ஆப் ஜாப் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு கிரிட்டிக்கலான கன்ஸ்டன்ட். அதை வந்து ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அதையுமே வந்து காமன் ஈனம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமன் ஃபோல்டரில் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டைப்ஸ் ஃபோல்டர்ஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டைப் ஸ்கிரிப்டில் காமனான டைப்ஸ் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். i18n. ஸோ இப்போ வந்து இது ஏன் வச்சுருக்கேன்னா, இப்போது ஏஏ வந்து மல்டி லாங்குவேஜில் வந்துருச்சு. அதை வந்துட்டு லைக் ஏஏ இருக்கும்போது நம்ம அப்ளிகேஷனும் ஸோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ i18 வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். i18nல என்னென்னா ஒரே ஆப்பை வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ் லைக் இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜஸ், இல்லைனா அவுட் சைடு இந்தியா லைக் அரபிக் லாங்குவேஜஸ், இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம எழுத போகிறோம். டான்ஸ்டாக் குறி இது வந்து எதுக்குன்னா ஏபிஐ கேச்சிங்க்கு தான் மெயினாக. ஸோ ஜாப் வந்து ஒன்ஸ் லோட் ஆகிடுச்சு அப்படின்னோம்னா அது திரும்பவும் நம்ம ஃபெச் பண்ண தேவையில்லை. ஸோ பேஜ் நேவிகேஷனுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்வர் லோடு வந்து கம்மியாகும். ஸோ ட்ரை பிரின்சிபல் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். வி டோன்ட் ஹேவ் ரிப்பீட்டட் கோட். அண்ட் தென் காம்பனன்ஸ் யூஐக்குள்ள இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டெவஸ்க்கு இதெல்லாம் பார்த்தா இமீடியட்டாக புரிஞ்சிடும். ஸோ ஜாட் ஃபார் ஃபார்ம் டேட்டா, ஸ்கீமா வேலிடேஷன், ரியாக்ட் ஹூ ஃபார்ம்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வச்சுருக்கிறது பெட்டர். ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ரியாக்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா இது வந்து பெட்டர். இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குது நீங்கள் இருந்தால் பெட்டர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் ஸோ இது பார்த்துட்டோம். ஸோ கேண்டிடேட் போர்ட்டலே வந்து இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. அடுத்தது ரெக்ரூட்டர் பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஸோ அதுக்கும் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து ரெக்ரூட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ரியேட் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன தான் நம்ம ஏஜென்ட்டுக்கு இது கொடுத்துருவோம் அப்படின்னோம். ஏஜென்சிக்கு வந்து பாய்லர் பிளேட்டு நம்ம கோட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு லோட் கொடுக்காம அதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அப்போ தான் நம்ம ஆக்சுவல் ப்ராஜெக்ட் ஸ்கோப்பை வந்து ஏஜென்ட்கிட்ட கொடுத்து டெவலப் பண்ண முடியும். அதுதான் நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து பாய்லர் பிளேட்ஸ் முன்னாடியே தெரியும். நம்ம ஒயிட்டோ இல்லைனா ரியாக்டோ வந்து க்ரியேட் ஒயிட் கொடுத்தோம்னா அதுவே க்ரியேட் ஆகிடும். அது போக வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவோம். இந்த பட்டன்ஸு, கார்டு, லிஸ்ட் பேஜினேஷனு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இப்போ என்னென்னா இப்போது பாப்புலராக இருக்கிற ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இதுவுமே பாப்புலராக இருக்கிற இந்த ஷாட்ஸீன் அப்படிங்கிற டெய்ல்வின் காம்பனண்ட்டு தான் வந்து டெய்ல்வின் காம்பனண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஓப்பன் சோர்ஸ் காம்பனண்ட் தான். இதை வந்து எல்லாருமே லைக் ரெகுலராக இப்போ எல்லா ஆப்ஸ்லையுமே நீங்கள் பார்க்குற சைட் பாரு, கார்ட்ஸ், பட்டன்ஸு, ஸ்லைடர்ஸு, ட்ராப் டவுன்ஸு, ஸோ இதெல்லாமே ப்ரீ பில்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஆப் ஸ்பெசிஃபிக் தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் லைக் இது எல்லாருமே ஒரே மாதிரியே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. பட் அப்படி இல்லை. இதில் வந்து இவங்களே தீம்ஸு, ரேடியஸு, பார்டரு இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நம்ம எப்படி செட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் ஷாட்ஸீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது க்ரியேட் ஒயிட் யூஸ் பண்ணுவோம். க்ரியேட் ஒயிட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சாரி, ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே கேண்டிடேட் போர்ட்டல் அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுவோம். இட் இஸ் ஆஸ்கிங் இக்னோர் ஃபைல்ஸ் அண்ட் கண்டினியூ ரியாக்ட் ஆப் டைப் ஸ்கிரிப்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ரியாக்ட் கம்பைலர் சூஸ் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த ப்ரெஃபரன்சஸ் எல்லாம் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். ஸ்கஃபோல்டிங் ஸ்டார்டட். ஸோ டன். ஸோ இதெல்லாமே நம்ம ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான பேக்கேஜஸ் தான். ரியாக்ட் தான் மெயினாக, மிச்சம் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ். ஸோ இதெல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே ஏஜென்ட் க்ரியேட் பண்ணல இப்போ வரைக்குமே. வந்து ஜஸ்ட் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணியே வந்துட்டு ப்ரீ பில்ட் பாய்லர் பிளேட் ஸ்கஃபோல்டிங் டெம்ப்ளேட்ஸே வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இது ரெண்டர் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த போர்ட்டில் லோக்கல் ஹோஸ்ட் 573. ஸோ இட் இஸ் ரன்னிங், இட் இஸ் ஒர்க்கிங். ஆக்சுவல் ஒர்க்கிங் ரியாக்ட் ஆப் தான். இப்போது இதில் நம்ம நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட்
முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இது யூஸ் பண்ண போகிறதில்ல, ரியாக்ட் எஸ்டபிள்யூசி ரியாக்ட் எஸ்டபிள்யூசி தான் யூஸ் பண்ண போகிறேன், ரியாக்ட் கம்பைலர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எஸ்டபிள்யூசிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, அது ஸ்பீடு வெப் கம்பைலர். அது வந்து பேஸ்ட் ஆன் பில்ட் ஆன் ரஸ்ட். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆப் லோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட் ஃபேஸும் அது சரி, அட் த சேம் டைம் பில்டு ஃபேஸ்லேயும் சரி, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும் இன்பில்ட் காம்பனன்ஸோட. ஆனால் இன்பில்ட் எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பில்ட் பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து பார்ஸ் பண்ணி அது சங்க் பண்ணி ரெண்டர் பண்ணி கொடுக்கும். பட் இதுவே வந்து ரஸ்ட்டுங்கும் போது அது இன்பில்ட்டு ஓஎஸ் பைனரிக்குள்ளே போயிட்டு அதுவே வந்து ஃபைல்ஸை வந்து சங்க் பண்ணி பில்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம பிஎன்பிஎம் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பைனரி கான்டாக்டிங் பேக்கேஜஸ் எல்லாத்துக்குமே இந்த கமாண்ட் ரன் பண்ணணும், பிஎன்பிஎம் அப்ரூவபிள்ஸ். இதை கொடுத்துட்டு கொடுத்துக்கிறேன், ஏ மீன்ஸ் செலக்டிங் ஆல். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னம்னா திஸ் இஸ் அப்ரூவிங். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வி ஆர் அவேர், லைக் இது வந்து ஓஎஸ் பைனரி வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தான் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது. இதையும் இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு டெய்ல்விண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ டெய்ல்விண்டும் ஃப்ரேம் ஒர்க்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆங்குலர், ஒயிட்டு, பிளெயின் ரியாக்ட், வியூ.js அந்த மாதிரி. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டோமா. அடுத்தது ஸோ டெய்ல்விண்ட் இங்கேயும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அடுத்தது நம்ம ஆப் கோட், இந்த பாய்லர் பிளேட் கோடை வந்துட்டு கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இது தேவையில்லை நமக்கு, இந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே தேவையில்லை. we will just import our tailwind. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் நம்ம இந்த பாய்லர் பிளேட் கோடுமே எடுத்துக்கலாம், எதுவுமே தேவையில்லை. ஓகே, I'm just having an empty div here, imports எதுவுமே தேவையில்லை. ஓகே, done. So next step is we are about to invoke the pre-built components. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஷேட் செயின் லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி ஸோ இந்த வெப்சைட்டில் யூஐ ஷேட் செயினில் ப்ரீபில்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கும், இதேவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைல்ஸுமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்ஸ்டாலேஷனில் இங்கே இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இதில் வந்து நீங்கள் தீம்ஸ் வந்து ஒவ்வொன்றா மாற்றி சேஞ்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பேடிங், மார்ஜின், ஃபாண்ட் சைஸ் இதெல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும். கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆலிவ், மிஸ்ட், ஸ்டோன், ஜிங்க் அண்ட் அதர்ஸ். ஸோ நான் வந்து இந்த தீம் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் அண்டு ஒயிட்லேயே போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ பிகாஸ் இது டார்க் மோட்லேயுமே கொஞ்சம் எடுத்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும், தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேட் செயின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கான்ஃபிகில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னா அலைஸ் பாத் வந்து டைரக்டிவ்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம லைக் என்ன சொல்கிறது, நம்ம ஒவ்வொரு டைம் வந்து காம்பனன்ட்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணும்போதும் நம்ம ரிலேட்டிவ் பார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் இல்லாமல் லைக் டைரக்டிவ்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து நம்ம டாட் டபுள் டாட் ஸ்லாஷ்னு அதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, இதுவே வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். இதையே வந்துட்டு இங்கேயும் கான்ஃபிக் ஜேசன்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கம்பைலர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணும். அண்ட் தென் வி வில் ரெக்வயர் பேஸ் யூஆர்எல். ஸோ பேஸ் யூஆர்எல் ஒயிட்லேயே டிஃபால்ட்டாக அங்கேயே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டேப் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் இதுவே ஷோ பண்ணுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே இதுவே ஷோ பண்ணுது. ஸோ இது இப்போ பண்ண வேணாம், நம்ம காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த SRC மட்டும் போதும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து ஆப் ஜேசன்லேயும் வேணும், இதுலேயுமே கம்பைலர் ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஜெக்டில் தான் கொடுக்கணும். அண்ட் தென் TS config node
ஸோ நம்ம ஏன் டிஎஸ் கான்ஃபிக் ஏன் இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த டிஎஸ் கான்ஃபிக் வந்துட்டு இது வந்து நம்ம ஐடி ஸ்பெசிஃபிக் ஐடி வந்து இந்த டைப்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. டிஎஸ் கான்ஃபிக் ஆப் வந்து ஒன் இன்சைடு த அதர் வந்து அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆப் வந்து பில்டு டைமில் அது சங்க் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ரௌசரில் ரெண்டட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த app.json. node.json என்னென்னா நம்ம ப்ரௌசரில் ரெண்டரே ஆகாத சில காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதாவது இன்டர்னலாக ரன் ஆகுது, அதாவது லோ டேஷ் அந்த மாதிரியான காம்பனன்ட்லாம் ப்ரௌசரில் ரெண்டராக தேவையில்லை, பட் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம், ஆப்குள்ளே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரியான காம்பனன்ட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது தான் இது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இப்போது ஷேட் சீன் வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்னோடய ப்ரீசெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், இங்கே அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என் ப்ரீசெட்டோட கோடு. ஓகே, ஸோ இந்த கோடு வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, இங்கே நீங்கள் ஒன்ஸ் உங்கள் தீமை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே கெட் கோட் இருக்கும். கெட் கோட் கொடுத்துட்டீங்கனாலே இங்கே ஒன்ஸ் அகேன் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரேம் ஒர்க் நெக்ஸ்ட்டாக ஒயிட்டாக என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு பேசிவை சூஸ் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அதுவே வந்து பேசிவை தான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேடிக்ஸ் வந்து இருக்கிறது தான், பட் ஆனால் அதில் ஓல்டு இம்ப்ளிகேஷன்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆக்சசபிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஆக்சசபிள்ஸ்னால் என்னென்னா, இப்போது நம்ம சம்டைம்ஸ் ப்ரௌசர் ரீட் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ரீடிங் மோடில் போட்டோம் அப்படின்னம்னா இந்த மவுஸ் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு பாட்ஸே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நேவிகேஷன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு தான் பேஸ் வியூவில் ஆக்சசபிலிட்டிஸ் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு ஐ வில் இன்ஸ்பெக்ட் அண்ட் ஷோ. ஸோ இங்கே பார்த்தோம்னா இருக்கும் ஏரியா ஹிடன், டேப் இண்டெக்ஸ், ஏரியா லைவ், இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நெசசரி எந்த ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது, எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போதுமே சரி. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக டிபிலே முடிச்சிடுறோம், பட் இது இருக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் பேசிவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாயிண்டர் ஆன் பட்டன்ஸ். ஸோ பிகாஸ் ஐ வாண்ட் கர்சர் பாயிண்டர் ஃபார் எவ்ரி பட்டன்ஸ். ஆர்டிஎல் சப்போர்ட் வந்து எதுக்குன்னா, நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கணும். அதனால வந்துட்டு நான் ஆர்டிஎல் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு இவங்களே பிஎன்பிஎம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போட்டிருக்காங்க. உங்கள் பேக்கேஜ் மேனேஜர் எதுவோ வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே சூஸ் பண்ணிவிட்டு காப்பி கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஐ எம் ரன்னிங் திஸ். ஸோ பிஎன்பிஎம் டிஎல்எக்ஸ் இஸ் லைக் என்பிஎக்ஸுக்கு தகுந்த மாதிரியே தான் இதுவும். ஸ்லோலி இன்ஸ்டாலிங். ஸோ இட்ஸ் டன். ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு கரெக்டாக. எஸ்ஆர்சி காம்பனன்ட்ஸ்குள்ளே அது வந்து buttons, and also we have a library util file for merging Tailwind classes. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போதைக்கு இனிஷியேட் தான் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இனிட் தான் கொடுத்துருக்கோம். இனி தான் ஆக்சுவலாக எல்லா காம்பனன்ட்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே யூஸ் பண்ண போகிற எல்லா காம்பனன்ட்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். ஸோ இதுக்கும் அதே கமாண்டு தான், பிஎன்பிஎம் டிஎல்எக்ஸ் ஷேட் சிஎன் லேட்டஸ்ட் ஆட். ஸோ முன்னாடி இனிட்டு இப்போ ஆட். இப்போ ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் தான் பண்ணுறோம் பேக்கேஜ், அதனால். ஓகே, ஸோ இதில் ஒன்று வந்து மிஸ் ஆகிடுக்கு, ஸ்லைடர் காம்பனண்ட். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாலிங் பிகன். ஸோ செக்கிங் ரெஜிஸ்ட்ரி, இன்ஸ்டாலிங். ஸோ பார்த்தீங்கன்னா லைவாக அப்டேட் ஆகிட்டுருக்கு. காம்பனன்ட்ஸ் அதுவே வந்து ரெஜிஸ்ட்ரிலேருந்து டவுன்லோட் பண்ணி இன்புட் ஆகிட்டுருக்கு. ஸோ டன். இதுக்குள்ளே பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிருக்கு. இதெல்லாமே என்னென்னு பார்த்துட்டோம்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் தான், டெய்ல்விண்ட் கிளாஸ் தான். இதுவும் இல்லாமல் இப்போ பட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாமே ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸாகவும் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ப்ராப்ஸுக்கு தகுந்த மாதிரி வேரியன்ஸ், அவுட்லைனாக, செகண்ட்ரியாக, இதுக்கு தகுந்த மாதிரியே வந்துட்டு நம்ம காம்பனண்ட் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். அதனாலேயே நான் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறேன். டெய்ல்விண்ட் கம்பைன்ட் வித் ஷேட் சிஎன். ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்டு. இப்போ இதிலேயே காமிச்சிருக்காங்க டூல் டிப்பும் நம்ம இன்வோக் பண்ணிக்குவோம். ஆப் டிஎஸ்எக்ஸில் ஃபஸ்ட்டு இன்வோக் பண்ணி பார்ப்போம். ஸோ அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி டிஎஸ் கான்ஃபிக் ஆப்லேயும் ஒயிட்லேயுமே வந்துட்டு இந்த கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா அதே தான், ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ரிலேட்டிவ் பார்ட்ஸ்லேருந்தே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
So this one goes to config JSON files. So yeah, that's it. இப்போ app tsx-ல I'm writing my first component from Tailwind. So by default நம்ம ரீலோட் பண்ணோம்னா ஆட்டோ இம்போர்ட் ஆகிக்கும். ஸோ அதுவே ஷோ ஆகுது. ஸோ யா RTUIயும் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இல்லைன்னா காம்பனன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். ஓகே, டூல் டிப். ஸோ தட் இது ப்ராப்பராக ரெண்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போது யூ வில் ஜஸ்ட் ரன் இட் அண்ட் see. ஸோ யா டன். ஸோ டெஸ்ட்டுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்னென்னா இனி தான் நம்ம ஆக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ கேண்டிடேட் போர்ட்டல் ஹியர் இட் இஸ். ஸோ இந்த ரீட்மீ நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இனி இதில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ப்ராம்ப்ட் தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் வந்து ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் அது ஃபுல் வைடாக இருக்கும். இந்த ஆப்லேயே வந்துட்டு நான் ப்ராம்ப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஆல்ரெடி வந்து என்னோடய ப்ராம்ப்ட் காப்பி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யா இதே தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை. லைக் இது வந்து இந்த ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆல்ரெடி SW மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதைவே வந்துட்டு ஜஸ்ட் ஒருக்கா ரிமைண்டர் பண்ணிவிட்டு மாடுலர் பேஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ப்ராஜெக்ட் கான்டெக்ஸ்ட் இது வந்து என்ன ஒரு இன்டர்னல் ஒரு ஜாப் போர்ட் ரெக்ரூட்மெண்ட் டூல். அதில் வந்து இப்போ நீ ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் கேண்டிடேட் போர்ட்டல். அதுக்கு வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நீ என்ன அப்ரோச்சில் போகணும், உனக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கணுமா என்ன, லைக் அண்ட் தென் அதர் திங்ஸ். நம்ம ரீட்மீல கொடுத்ததே வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் பிளான் தான் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். மைல் ஸ்டோன் பேஸ் பண்ணி பிளான் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்தது நானும் அந்த பிளானை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறமா அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதையுமே வந்து நான் ஃபுல்லாக இதே மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுக்கல. நான் இந்த மாதிரி எதுவுமே ஃபார்மேட் பண்ணல. இதெல்லாமே இந்த மாதிரி மேலே டிராஃப்ட் ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய கேண்டிடேட் போர்ட்டலுமே பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலி இந்த மாதிரி பேராகிராஃப் பேசிஸில் தான் கொடுத்துருக்கேன். ஒரு சிலது மட்டும் பாயிண்ட்ஸில் இருக்கும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் லேண்டிங் டேஷ்போர்ட் இதெல்லாமே பேராகிராஃப் பேசிஸில் தான் இருக்குது. சைன்அப்னா எப்படி இருக்கணும், ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி காட்டணும். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து நம்ம ஒரு ஆக்சுவல் ஹியூமனுக்கு இது ரீடபிள் தான். பட் இதுக்கு வந்துட்டு ஒரு லாங் கான்டெக்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல் சென்டென்ஸ் பேராகிராஃப் மாதிரி போடுறத விட இதுதான் ஒரு ஆக்ஷன் வந்து ஷார்ட் சென்டென்ஸில் முடிக்க பார்க்கணும். அப்போ தான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி வைஸ் வந்து சப் ஏஜென்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி இல்லைனா இன்டர்னல் திங்கிங்குமே வந்துட்டு ஷார்ட் ஸ்பேனில் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம காம்பனண்ட் அவுட்புட்டு. ஸோ இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போது திங்க் லைக் அண்ட் SWE அண்ட் தென் ஃபார்மேட் திஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ராம்ப்ட், ஏஜென்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ராம்ப்ட்னு கொடுத்துரும் அப்படின்னோம்னா எனக்கே அது வந்து ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் பேராகிராஃப் பேசிஸில் கொடுக்குறது இப்போது இதுவே வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அதைவே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே நான் சொல்லிட்டேன், டவுட்ஸோட ஹலுசினேஷன்ஸோட இல்லைன்னா உன்னோட ஓன் அசம்ஷன்ஸில் எதுவும் பண்ணிக்காத. லைக் இது வந்து ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட் என்ன இதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளானிங்க்கு மட்டுமே வந்துட்டு நம்ம மீடியம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். மிச்சதுக்கெல்லாமே வந்து நம்ம ஹை அண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளானிங்க்கு நமக்கு மீடியம் ஃபேஸே இனஃப். இதில் அது போக மற்ற ChatGPT மாடல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ யா லோக்கலில் ஜாப் போர்ட் டைரக்டரியில் தான் இருக்கும். லோக்கலில் ஸோ இது ஒவ்வொன்றா ஒரு ஃபைலாக ரீட் பண்ண ஆரம்பிக்குது.
ஸோ இட் வில் ஜஸ்ட் மேக் அன் இண்டெக்ஸ் லைக் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பேக் எண்டுமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் பேக் எண்டு நம்ம எதுவும் இப்போ பிளான் பண்ணல. செக்கிங் TypeScript configs. ஸோ 7 கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே அதோட டவுட்ஸ் இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும், ஒன்றா பண்ணுவோம். ஸோ காய்ஸோட ஃபைனலாக எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சில டவுட்ஸாக இருக்குது, நம்ம மிஸ் பண்ணதும் ப்ளஸ் டோக்கன் வேலிடேஷன் SSC எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கு. அது நான் என்னோடய ப்ரெஃபரன்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் இன்கேஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ செஷனுமே வந்து லாகின் செஷனுமே குக்கி சிஸ்டம் வேலிடேட் பண்ணுறோம் JWTயில். பிகாஸ் JWTயில் வந்துட்டு நம்ம ஒரு யூஸரை சர்வர்லேருந்தே லாக் அவுட் பண்ண வைக்க முடியாது. பட் குக்கியில் அது பாசிபிள் தான். ஸோ நம்ம குக்கியில் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது டோக்கன் இன்வாலிடேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அங்கேயே இமீடியட்டாக லாக் அவுட் ஆகிடும். ஸோ ஸோ அந்த மாதிரியான சில எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போது இதையும் கொடுத்து இனி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னும் கேட்டிருக்கோம். இது இருந்துச்சுன்னா அதுவும் கேட்கும், இல்லைன்னா பிளான் க்ரியேஷனுக்கு அது ப்ரொசீட் ஆகிக்கும். லெட்ஸ் செக். ஸோ இங்கே பார்த்துட்டோம்னா நம்ம அதை மிஸ் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. நம்ம டெய்ல்விண்டு அண்ட் பேசிக் செட்டப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் நம்ம முன்னாடியே நம்ம ரீட்மியில் கொடுத்துருந்த ரியாக்ட் ரவுட்டர், ரிடக்ஸ் டூல் கிட், இந்த பேக்கேஜஸ் எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ if we check this, okay, so it's installed. Waiting, please review the implementation strategy. So implementation strategy என்னன்னு கொடுத்துருக்குதுன்னு பார்ப்போம். ஓவரால் ஆர்கிடெக்சர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியா? ஓகே. ரியாக்ட் நேட்டிவ் இன் டைப்ஸ்கிரிப்ட், மாடியூல் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், சென்ட்ரலைஸ்ட் API, மார்க் சர்வீஸ், ஓகே. அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஸ்டைலிங் சிஸ்டம் டெய்ல்விண்டு தான், ஓகே. கீ லைப்ரரிஸ் இதெல்லாமே மிஸ் பண்ண லைப்ரரிஸ். ஸோ இதுவும் எடுத்து கொடுத்துச்சு. காம்பனண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவே ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபோல்டர்ஸ் அதுவே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க போகுது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. பேஜஸ் காம்பனன்ட்ஸ், ஆப் ரவுட்ஸ், ஸ்டோரு இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. ஸோ மெயின் பேஜ் இது ஆத்தென்டிகேஷன் பேஜ், ஓகே. மாடல் தான் இருக்கும். குக்கீஸில் க்ரெடென்ஷியல் இன்க்ளூட், ஃபைன். அப்புறம் அப்ளிகேஷன் ஒர்க் ஃப்ளோ, ரெஸ்யூம் சப்மிஷன், ப்ரொஃபைல் ரிவ்யூ, டைனமிக் கொஸ்டின், ஓகே. டிக்ளரேஷன் அண்ட் டிராஃப்ட், ஃபைன். My application and bookmarks, okay. Bookmark tab, application tab, okay. Notification system, session cookie, okay. Skeleton states இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்ன லைப்ரரியில் டோஸ்ட் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அண்ட் தென் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். I18 யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன். அதுக்கடுத்து செகண்ட் வந்துட்டு மார்க் API லேயர் அண்ட் தென் தான் ஆக்சுவல் பேஜஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ஓகே. மொத்தமாக 7 மைல் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கும் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேணும்னா ஸோ இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். கிளாட் போகலாம், பட் அது இமீடியட் டோக்கன் கன்சம்ஷன் ஆகிடும். ஸோ ஜெமினி 3.1 ப்ரோவில் லோ மோடு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். Okay, now it's time to
just have a tea. ஓகே ஸோ யா பீப்புள், இப்போது ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது அது சொல்லியிருக்கிற ஆட் ஸ்லைஸ், நோட்டிஃபிகேஷன் ஸ்லைஸ், பேசிக் ஆப் வந்து ரவுட்ஸோடு செட்டப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ரவுட்ஸ் இருக்குது, ரிடக்ஸ் இருக்குது, ஸ்லைசஸ் இருக்குது, நாட் ஸ்லைஸ் எப்படி இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுது, ஐடி ஃபர்ஸ்ட், இமெயில். ஓகே, இப்போது பேரோட ஆக்ஷன் டைப்பு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி தான். ஸோ யா, இது ஒன்று. இப்போது இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் லேண்டிங் பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு. அத்தன்டிகேஷன்லாம் இன்னும் எனேபிள் பண்ணல. ஓகேவாக தான் இருக்குது. ஆப் எதுவும் பிரேக் ஆகலை. நவ் வி வில் ஆஸ்க் டு ப்ரொசீட் ஃபார் phase 2. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அட் அ டைமில் ஃபுல் டம்பாக பண்ணாமல் நம்ம ஃபேஸ் பை ஃபேஸாக பிரிச்சிருக்கு. நம்மளே ஆல்ரெடி ஆப்ளிகேஷனை 4 டைப்ஸாக பிரித்து ஃப்ரண்ட் அண்ட் தனியாக, பேக் அண்ட் தனியாக, அதுலேயுமே வந்து இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இங்கே அதுவுமே செஷன் பேஸில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 7 மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இதை வேணால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பார்த்தோம்னா சைடில் டாஸ்க்குமே அது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு மைல்ஸ்டோனுக்குமே அதை அப்டேட் பண்ண போகுது. ஸோ லேண்டிங் டேஷ்போர்ட் மைல்ஸ்டோன் 3rd மைல்ஸ்டோனில் இருக்கும் இப்போது. ஸோ ஆஃப்டர் phase 3 நமக்கு லேண்டிங் பேஜ் ஓரளவு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ எஸ், நீட்டாக இருக்குது. அப்படியே அடுத்தடுத்து போகும். ஸோ யா கைஸ், வி ஆர் இன் த ஜஸ்ட் பிஃபோர் லாஸ்ட் மைல்ஸ்டோன். ஒரு சில எரர்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இம்போர்ட் எரர்ஸ் தான் பண்ணியிருக்கு. அது நம்ம அன்பெய்ட் மாடல் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டக்குன்னு குவாலிட்டி ஏதாச்சும் விடும். ஸோ நம்ம அதையுமே ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, டேப் வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது டேப் வச்சு தான் இதையும் நான் ஃபில் பண்ணேன். இனி அடுத்த பேஜ் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் டேப் இருக்குது. இங்கே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஷோ பண்ணுது டேப். யா, இப்போ டேப்னு கொடுத்தோம்னா டேப் காம்பனண்ட், டேப் கீ கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகிடுது. ஸோ இன்னும் இந்த பேஜில் இருக்குது, இன்னும் ஒரு பேஜ் இருக்குது, புக் மார்க்ஸ் டேப். ஓகே, யா. ஸோ நான் லெட்ஸ் செக் த அவுட்புட். ஓகேவாக தான் இருக்குது. லாஸ்ட் மைல்ஸ்டோனும் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நான் ஆல் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். இப்போ வரைக்கும் எந்த எரர்ஸ் வரல. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, எந்த எரர்ஸும் காட்டல. 6th மைல்ஸ்டோனில் எரர் வந்தது, அது ஒன்று தான். அதையுமே டேப் வச்சு சரி பண்ணிட்டோம். அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்டு, இப்போது அப்ளிகேஷன் அவுட்புட் என்னன்னு பார்த்துருவோம். டூயிங் ஹார்ட் ரிஃப்ரெஷ். ஸோ இங்கே பார்த்தோம்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபில்டர், லொக்கேஷன் வைஸ் ஃபில்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஸோ சேலரி கேட்டணும், சேலரி லெவல் ஃபில்டர் அப்போயே வந்துருந்துச்சு, இப்போ வரல. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பேஜ் நேஷன் பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இதை வேணும்னா நம்ம ஃபர்தர் அப்டேட்டில் லைக் இதுவாக மாற்றிக்கலாம். இன்ஃபினைட் ஸ்க்ரோல், அதில் ஒரு புது கம்பெனி லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் யூஆர்எல் பட்டன் இருக்குது. ஓகே, பேக் அண்ட் டெவலப்பர் சூஸ் பண்ணோம்னா இதில் ஸ்கெலிட்டல் லோடிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சேலரி பேக்கேஜ் எல்லாமே வந்துடுது. ஓகே, அப்ளை நான் கொடுத்தோம்னா பர்ஃபெக்ட். லாகினே பண்ணல, ஸோ இது ஓப்பன் ஆகுது. இப்போது டம்மி லாகின் கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஓகே, ஃபைன்.
இப்போ அப்ளை நோ கொடுத்தோம்னா எஸ் சூஸ் ஆகுது. ஐம் சூஸிங் மை ரெஸ்யூம் and then personal details filling. இந்த லிங்க்டின் பேஜ் இன்னும் அப்டேட் பண்ணல நம்ம. ஸோ கஸ்டமைஸ்டு ஃபார்ம் வந்து ரெண்டாக இருக்குது. ஃபைனல் டிக்ளரேஷன் அண்ட் சப்மிட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இன்னும் பேக்கெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ இது ஜஸ்ட் மார்க் யூஐயில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம லாகின் பண்ணோன்னே இங்கேயும் யூசர் அப்டேட் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷனும் ப்ராப்பராக வந்துருச்சு. மார்க் அஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ரெட் ஆகிடுச்சு, எல்லாமே ப்ராப்பராக க்ளியர் ஆகிடுச்சு. இது மார்க் ஆல் ஆஸ் ரெடி. இப்போ மை அப்ளிகேஷன்ஸ் இங்கேயும் ஓகே, நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. இதுவுமே ஜஸ்ட் மார்க் டீட்டெயில் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா நம்ம என்ன ரவுண்டு, எப்போ இது என்ன இன்பர்சனாக ஆன்லைனாக, கூகுள் மீட் லிங்க் இதெல்லாமே டம்மியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தது பேக்எண்ட் டெவலப்பருக்கு இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. தென் ப்ராடக்ட் டிசைனருக்கு ஆஃபர் எக்ஸ்டெண்டட். ஸோ இதுவே நம்ம ப்ராடக்ட்டு இது பண்ணி இதுவே ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு போல். ஸோ இதை அங்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிக்கலாம். அக்செப்ட் கொடுத்தோம் அப்படின்னம்னா இப்போ ஜஸ்ட் க்ளோஸர், ஏன்னா பேக்எண்ட் பண்ணல, அடுத்தது நம்ம பண்ணுவோம். இங்கே சேவ்டு ஜாப்ஸ் இருக்குது, இங்கேயும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபார் ஸோ குட் கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட்லேயே தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு டச்சு கூட பண்ணல கோடில். இதுக்கே வந்து இந்த லெவலில் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா இந்த லெவல் ஆஃப் அவுட்புட் கொண்டு வர்றதுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் கண்டிப்பாக காலியாக இருக்கும். அதுலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பிளானிங்கே காலியாக இருக்கும். இப்போது எனக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரீட்மி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் ரீட்மிலாம் க்ரியேட் பண்ணேன். அதில் பேக் ஹேண்டும் சேர்ந்து க்ரியேட் பண்ணேன். அதெல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்சிலே வந்து போகிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் இப்போது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த டாக்குமெண்டேஷனுக்கு மட்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours அண்ட் தென் இப்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 5 hours, ஹார்ட்லி 6 hours இன்னும் இருந்துச்சுன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் பண்ண வேண்டியதை நம்ம ஆல்மோஸ்ட் டேக்குள்ளே பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் டைம் ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ்டாக பண்ணோம்னா ஒரு 2 daysல வந்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட். ஸோ இதுதான் இப்போ ஏஜென்டிக் கோடிங் போர்ட்ஃபோல். இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம இதுவுமே வந்து எனக்கு ஏன் பாசிபிளாக முடிஞ்சுது அப்படின்னம்னா, இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால தான். ஸோ இதுவே வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான், ஒரு இன்டைரக்ட் ரூல்ஸ் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஏபிஐ டிஃபைன் பண்ணியிருக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எண்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குன்னு. அடுத்தது மார்க் டேட்டா வந்து இங்கே இருந்திருக்கு. இது ஒன்றும் இல்லை, இது ஜாபுக்காக தான். அடுத்தது இங்கே ஏபிஐ கிளைண்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் சொல்லிட்டேன், ஜென்ரலைஸ்டு ஒரு ஏபிஐ கிளைண்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுவும் ஒன்று. ஸோ ஸ்டோரில் ரிடக்ஸ் ஸ்டோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஹூக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்எஸ்எஸ்சி தான் இருக்குது. ஸோ இது இப்போது மார்க் டேட்டா அப்படிங்கிறனால ஆக்சுவல் கோடு வந்து கமெண்ட் ஆகிருக்கு. இங்கே அதே தான் ப்ளே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் தான் இருக்கும். இப்போது இதை டைப்னு போட்டோம்னா இது சரியாகிடும். இது தேவையில்லை நமக்கு. ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் இட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம பேசிக்கோட லாங்குவேஜோட பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, டைப் ஸ்கிரிப்ட்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம இதில் பாசிபிளாக இருந்திருக்கு இதில். ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக நம்ம ரீஒர்க் பண்ணுவோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து 50% வந்து ஒர்க் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரியே ரீட்மி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட கீ கோலே வந்து என்னென்னா, நம்ம டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ண தான். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவோம். அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன் வைஸ் அது எப்படி ரெண்டர் ஆகணும் நம்மளால சொல்ல முடிஞ்சால், நமக்கு ஐடியேஷன் இருந்தால் நம்மளே அதை சொல்லிக்கலாம். எந்த லெவலில் எவ்வளோ ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து என்ன காம்பனண்ட் இருக்கணும், அதோட வித் அண்ட் ஹைட்டு, ரெஸ்பான்சிவ்னஸ் என்ன, அது இன்ஃபினைட் ஸ்க்ரோலாக இல்லை பேஜினேஷனாக, அது டேபிள் பேஸாக இல்லை என்ன லுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ப்ளஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்ஷன்ஸும் கீ ஆக்ஷன்ஸும் சொல்லிட்டோம் நம்ம, அது எப்படி ரெண்டர் ஆகும் அப்படின்னு. ஸோ தட் முன்கூட்டியே வந்து நம்ம இந்த ஆப்போட கான்டாக்ட்ஸ் வந்து இது அப்ளிகேஷனுக்கு ஏஜென்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ கேஸ் இப்படி தான் நீ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ கற்றுருவோம். இதுக்கப்புறமா வந்துட்டு இதே அப்ளிகேஷனை இன்னும் பேக் எண்ட் அண்டு ஏஐ லெவல் இன்டெகிரேஷனும் பண்ணி அடுத்த டெவாப்ஸ் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபார் தட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஸோ இது லிங்க்கு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன்.
GitHub லிங்க் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ வித் இன்க்ளூடிங் அந்த ரீட்மியோடு இருக்கும். ஸோ நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்களும் GitHub இஷ்யூவில் புல் ரெக்வெஸ்ட்டாவோ இல்லைனா இஷ்யூவாவோ க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதையே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.